வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. இலங்கையை பொறுத்தவரை இன்று வரக்கூடிய மண்டலங்களில் மேற்கு மாகாணங்கள், மத்திய மாகாணங்கள், வடக்கு மாகாணங்கள் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு மாகாணங்களுக்கு ஒரு சில இடங்களிலும், தெற்கு மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பருத்தித்துறை, தலைமன்னார் இந்த இடங்கள் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கொழும்பு, நீர்கொழும்பு, தம்புள்ளை, கண்டி, ரத்னபுரி, பதுளை, மேலும் சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஹம்மந்தோட்டை, ஹாலி, கோட்டை இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி. நாளை செப்டம்பர் 24ஆம் தேதி பரவலான மழை பொழிவாக, அதுவும் பெரும்பாலும் வவுனியாவுக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை, மேலும் தம்புள்ளை, கண்டி, கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை கிழக்கு பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா இந்த இடங்களுக்கும் அங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஹம்மந்தோட்டை, ஹாலி, கோட்டை, பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 24ஆம் தேதி. செப்டம்பர் 25ஆம் தேதி பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 26ஆம் தேதியும் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தம்புளைக்கு தெற்கு பகுதி, மத்திய மாகாணங்கள், மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 27 விட 28, 29, 30 தேதிகளில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை செப்டம்பர் 28ஆம் தேதியிலிருந்து. மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வங்கக்கடல், மேலும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டுமே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் மட்டுமே சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து மேலடுக்கு சுழற்சி இலங்கை வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடல் வழியாக. இதன் காரணமாக வருகிற நாட்களில் செப்டம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு இலங்கையில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.